அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான மூணாபுரம் வந்துருச்சு. இதில் அர்ச்சனாவும் மாயா உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ வந்து அர்ச்சனா சொல்லுது, இவங்க வந்து உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறாங்க விசித்ராமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனால் உண்மையாலுமே உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது யாருன்னா அந்த அர்ச்சனா தான். இந்த அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமா சொல்லுதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த பொம்மை டாஸ்க் என்ன சொல்லுச்சு அப்படின்னா விசித்ராமா வந்து தாய் பாசத்தை வச்சு நடித்து ஏமாத்துறாங்க, ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷன் வந்து தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னது இதுதான். ஆனால் கமல் சாட்டை என்ன சொல்லுச்சு அப்படின்னா, சார் நான் சொல்ல சார், உள்ள இருக்க பொம்மை சொல்லுச்சு சார் அப்படி இப்படின்னு சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசித்ராமாட்ட போய் இந்த மாதிரி தினேஷ் தான் என்னை வந்து சொல்ல சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டியது. அப்புறம் தினேஷ் சொல்லலை அப்படின்னோடனே பார்த்தீங்கன்னா நானே தான் சொன்னேன், எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு அப்படிங்க வேண்டியது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று சொல்ல பேசக்கூடிய ஒரே ஒரு நபர் நீ தான். நீ வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமா சொல்றியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு மாயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக இருந்த, அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அதை வந்து நீ அப்படியே மாற்றிக்கிட்ட, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது அப்படின்னோடனே உடனே இது சொல்லுது. அதாவது இத்தனை நாள் என் கூட பழகியிருக்காங்க, அப்போ இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து என் கூட பழகினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. அவங்க உடனே வந்து யோசிச்சு பழகலாம் எதுவும் பழக, நீ தான் யோசிச்சு பழகின. அதாவது அர்ச்சனாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சண்டை வருது. அப்போ வந்து விசித்ராமா அப்படி சும்மா சொல்லுவாங்க, வேணா அர்ச்சனா சண்டை போடாத அப்படின்னு சொல்லி. உடனே நீ தான் பாஞ்ச, நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சு போய் நீங்கள் எதுக்கு, உங்களுக்கு சண்டை வந்தால் தான் உங்களுக்கு தெரியும், எனக்கு தானே சண்டை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீ தான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா விசித்ராமா வந்து டைவர்ட் பண்ணி இந்த வாரம் கூட கமல் சார் முன்னாடி வந்து எல்லாரும் இருக்காங்க நெயில் பாலிஷ், ஆனால் விசித்ராமா தான் நெயில் பாலிஷ் போட்டாங்க, விசித்ராமா தான் அந்த வந்து தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீ தான் காமிக்க முயற்சி பண்ண, நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மாயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க உன்னை ரியலாக உன்ட்ட பேசுறது, உன்ட்ட வந்து உன்னை கொஞ்சிறது எல்லாமே வந்து உண்மை தான், அவங்க வந்து உன்னை லைக் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவள்கிட்ட என்னால் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து கேட்டாங்க. அவள் கோபமாக இருக்காளா, நான் பேச முடியுமான்னு சொல்லி தான் அவங்க வந்து கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரொமோ வந்து முடியுது. உண்மையாலுமே வந்து அர்ச்சனா மாதிரி ஒரு ஃபேக்ட் எங்கேயுமே பார்க்க முடியாது. தன் தேவைக்காக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விசித்ராமா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசுது, அவங்க உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுவாங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது சொல்லுங்கள். இது மட்டும் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.